Hi friends, kaviraj channel la irundhu kavitha pesren. நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஃபார்ம் ரிலேட்டட் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். அதுல கோழி பண்ணை, காடை பண்ணை எல்லா ஃபார்மையும் பத்தி போட்டுட்டு இருக்கோம். ஃபார்ம்ல மெயின் ப்ராப்ளமே இந்த அம்மோனியா ப்ராப்ளம் தான். அதனால நமக்கு லேபர்ஸும் கிடைக்க மாட்டாங்க. ப்ளஸ் நம்மளோட ஹெல்த்துக்கும் பிரச்சனை, ப்ளஸ் கோழிக்கும் காடைக்கும் அதுக்குமே பிரச்சனை. அம்மோனியா வாயு லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அதனால நிறைய பேர் ஃபார்ம்ல ஒர்க் பண்றதுக்கே பயப்படுவாங்க. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இதனால நம்ம ஹெல்த்துக்கு மட்டும் பிரச்சனை வரது பத்தாதுன்னு சொல்லிட்டு நமக்கு பக்கத்துல இருந்தும் பிரச்சனை வரும். ஸ்மெல் வருது, நீங்க கோழி பண்ணை இங்க வச்சிட்டு இருக்காதீங்க, காடை பண்ணை இங்க வச்சிட்டு இருக்காதீங்கன்னு நம்ம நிலத்துல வச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைங்க வரதில்ல. கொஞ்சமா நம்ம வீட்டுக்கு பின்னாடி நிறைய இடம் இருக்கு, அந்த மாதிரி நம்ம வச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பா பக்கத்துல இருந்து பிரச்சனை வரும். இந்த ஸ்மெல் வந்தாதான் அந்த பிரச்சனை. நம்ம இந்த அம்மோனியா இதுவை குறைச்சிட்டோம்னாலே ஸ்மெல்லே வராது நம்ம ஃபார்ம்ல. அப்படி ஸ்மெல் வரலன்னா யாருமே நம்மள அப்ஜெக்ட் பண்ண போறதில்ல. அதனால தான் இந்த வீடியோ ஒரு மெயின் வீடியோவா எடுத்து நான் போட்டுட்டு இருக்கேன். எப்படி அதை குறைக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இது 4 வழியில நம்ம குறைக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வென்டிலேஷன்ன்றது ஒரு ஃபார்முக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கோழி பண்ணையை நம்ம அமைக்கும் போதே அதோட கொட்டகையை நம்ம காற்று நிறைய இருக்கிற மாதிரி சுற்றியும் ஜன்னல் வளைங்க அது மாதிரி அடித்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாத வென்டிலேஷன் 4 பக்கமும் இருந்து வென்டிலேஷன் வரணும். அது மாதிரி தான் நம்ம கொட்டகையை அமைக்கணும். பட் மழை வரும்போது சாரில் அடித்து நனையக்கூடாது. அது மாதிரி கொட்டகையை அமைச்சோம்னா காற்றுல அது காற்றுல மிக்ஸ் ஆகும்போது ஸ்மெல் தானாக குறைஞ்சிரும். ட்ரை ஆச்சுனாலே அதோட எச்சம் இதுவாகிறதால தான் ஸ்மெல் வர்றதே. அது ட்ரை ஆச்சுனாலே அந்த ஸ்மெல் இருக்காது. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஃபீடோட கால்குலேஷன் ரொம்ப மெயின். பேலன்ஸ்டு டயட்டாக நம்ம கொடுத்தோம்னா அது அதோட எச்சத்தில் நிறைய வேஸ்ட் வராது. நம்ம காடையோட ஃபீட் கால்குலேஷன் ஒரு காடைக்கு அது குஞ்சில இருந்து வளர வரையில எவ்வளோ ஃபீட் கொடுக்கணும் அப்படின்ற கால்குலேஷன்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். யாருக்கா வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஃபீட் கால்குலேஷன் பண்ணி கொடுத்தோம்னா தேவையில்லாத ஃபீடு, அது எக்ஸ்ட்ரா ஃபீடெல்லாம் எடுக்காது, எச்சமும் எக்ஸ்ட்ராவாக இருக்காது. அதனாலையும் ஸ்மெல் குறையும். இன்னொன்று என்னன்னா அதோட எச்சம் தண்ணி கலக்கும் போது ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அதனால ஃபார்மில் நம்ம தண்ணியை வீணாக்காத, அந்த எச்சத்தோட தண்ணி கலக்காத மாதிரி நம்ம ஃபார்மில் கோழிங்களுக்கோ கடைங்களுக்கோ தண்ணி டெய்லி வச்சு தான் ஆகணும். பட் வைக்கும்போது கீழெல்லாம் சிந்தாத மாதிரி பார்த்து அந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த மாதிரி வாட்டரை நம்ம கீழே இது பண்ணாத இருந்தாலே அதோட ஸ்மெல் குறைஞ்சிரும். இன்னொன்று என்ன பண்ணலாம் 4வது முறை அப்படின்னா, 4வது முறையாக என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம ஃபீடு ஃபஸ்ட்டு, இன்னொன்று வென்டிலேஷன் அதுலேயும் சொல்லிட்டோம். அடுத்தது தண்ணி மிக்ஸ் ஆகக்கூடாது. 4வது பாயிண்ட் என்னென்னா நம்ம டென்சிட்டியை குறைச்சி பண்ணோம்னா, அதாவது பண்ணையை பெருசாகவும் ரொம்ப நெருக்கமாக இல்லாத காடைகளோ கோழிகளோ ரொம்ப நெருக்கமாக இல்லாத கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வச்சோம்னா அதுங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அதோட எச்சங்களும் ஃப்ரீயாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குமாக்காண்டி ஒரே இடத்துல நிறைய கலெக்ட் ஆகுற மாதிரி அந்த மாதிரி இருக்காது. அதனால் அதோட ஸ்மெல்லு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி வச்சியும் நம்ம வளர்க்கலாம். இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்பயும் எனக்கு ஸ்மெல் வருது அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னென்னா இஎம் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது 1 லிட்டர் அந்த மாதிரி பாட்டிலில் கிடைக்குது. அதோட காஸ்ட் 1 லிட்டராக வாங்கும்போது அதிகம்னா அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத யாருக்கா வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதோட ப்ரிப்பரேஷனையும் நான் போடுறேன். அதை நம்ம பாட்டிலில் ஊற்றி இதை எல்லாம் எப்படி நம்ம கோழிங்க காடைங்க எல்லாம் இருக்கும்போதே பண்ணுறது அப்படின்னா, நம்ம கூண்டு முறையில் வளர்க்கும்போது எச்சம்லாம் கீழே தானே கலெக்ட் ஆகும். அது மாதிரி கலெக்ட் ஆகும்போது அந்த எச்சத்து மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா எச்சம் ஈஸியாக ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சுன்னா நமக்கு ஸ்மெல்லே வராது. அதே மாதிரி நம்ம இப்போ கூண்டு முறையில் வளர்க்கல, நான் கீழே வச்சு தான் வளர்க்குறேன் அப்படின்னா யூஸ்வலாக கீழே வச்சு வளர்த்தாலுமே ஸ்மெல் எப்போ அதிகமாக இருக்கும்னா நம்ம அந்த எச்சத்தை க்ளீன் பண்ணி அடுத்த பேட்சை விடுறதுக்காக அதை எல்லாத்தையும் வாரிட்டு போடுவோம் பாருங்கள். அடுத்த பேட்சுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம மாற்றுவோம் பாருங்கள். அப்போ தான் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அதனால் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம காடைகளையோ எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டோம், அடுத்த பேட்சை விட போகிறோம் அப்படின்னா உடனே அதை க்ளீன் பண்ணாத இஎம் கரைசலை அது மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணலாம்.
அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது லேபரும் வந்து நமக்கு ஈஸியாக கிடைப்பாங்க. ஏன்னா அது வாரும்போது வர ஸ்மெல்லுக்காகவே வந்து லேபர் வந்து கிடைக்க மாட்டாங்க. நம்ம அதை ட்ரை பண்ணிவிட்டு வரும்போது அப்போ வந்து லேபர் ஸ்மெல் வரலன்னும் போது எந்த வேலைனாலும் வந்து லேபர் வந்து வரத்துக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. இந்த எச்சத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது, ஈயம் கரைசல் போடுறதால நம்ம பயிருக்கு கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். இதனால் இது ஈயம் கரைசல் தெளிக்கிறதால எந்த பிரச்சனையுமே வராது. அதை வந்து நம்ம பயிர் ஊக்கியாகவே யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அது தாராளமாக நம்ம நிலத்தில் போட்டு பயிருக்கும் அதை வந்து உரமாக ஆக்கிக்கலாம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.